ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நான் நெல்லையில் இருக்கிறேன். நேற்றும் இதே மாதிரி தான் மேகம் கருத்துட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை வரலை. ஸோ இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறோன்ட்டு. 90s கிட் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னையிலையும் 90s கிட் ஷாப் இருந்துச்சு, ஆனால் போக முடியல. இவங்க ஓப்பன் பண்ண 1 வீக்லேயே செம்மையாக ரீச் ஆகிட்டாங்க. அதோட பாப்பாவும் கேட்டுகிட்டே இருந்ததுனால நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். என்றைக்கு மழை வராதுன்னு நினைக்குமோ அன்றைக்கி கரெக்டாக மழை வந்துடும். வீடியோ எடுக்க முடியல. நான் கடைக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன். கடைக்கு வந்தாச்சு. மழையினால் கடையை சாத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம கேட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. வாங்க என்னென்ன மிட்டாயெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வேர்க்கடலை இருக்கும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை உருண்டை, பொரி உருண்டை, அதுக்கப்புறம் எடைக்கல் மிட்டாய், துட்டு மிட்டாய், ஜவ்வு மிட்டாய் இருக்குது. அப்புறம் கயிறு மிட்டாய், அடுத்ததாக இலந்த வடை. இந்த மாதிரி நிறைய மிட்டாய் வகைகளும் நம்ம சின்ன வயசில் விளையாட்டு பொருட்களும் நிறைய வச்சுருக்காங்க. கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தீங்கன்னா அந்த கடையை விசிட் பண்ணிட்டு போங்க. குருவி ரொட்டி, ஐஸ்கிரீம் மிட்டாய், சீரக மிட்டாய், அப்புறம் புளிப்பு ஜாம், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்ணன் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாப்போட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். குவாரண்டைன் டைமில் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். ஏன்னா இந்த டீ ஷாப் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் மந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ ஷாப் 9 o'clock க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வித்தியாசமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்லா ரீச் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஓகே. அவ்வளோதான், எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். பாப்பா கொண்டு போய் காமிக்கணும். பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா நிறைய மிட்டாய்களை பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.